வானதி நாளைக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்துடலாம். சீக்கிரமாக அம்முக்கு காவேரி தான் அவங்க அம்மான்ற விஷயம் தெரிஞ்சு அந்த குழந்தை அம்மா பாசத்தோடு வளரணும்னு நினைக்கிற வீக் ஆஃப் ஃபன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரியோட பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க. சேர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா விஜய் ரொம்பவே ஃபீல் ஆகிடுவார். இவங்க கூடலாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ தான் என் குழந்தைக்கு இவ்வளோ பேத்தோட பாசமும் அன்பும் கிடைக்குது. இவ்வளோ நாள் யாருமே இல்லாத மாதிரி அனாத மாதிரி அவள் வளர்ந்துக்கிட்டு இருந்தா. நான் எப்படி அப்பா அம்மா இல்லாமல் தனியாக வந்துட்டு தனிமையில் வளர்ந்தனோ அதே மாதிரி என் குழந்தையும் ஆயிடுவாளோன்னு நினச்சி நான் வருத்தப்படாத நாளே கிடையாது. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இதே மாதிரி அம்முக்கு எல்லா விதமான சொந்தமும் கிடைக்கணும். அவள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். சீக்கிரமாக இவள் வருத்தப்படுற மாதிரி ஏன் அம்மா பாசம் கிடைக்கல அப்படிங்கிற அவளோட எண்ணம் மாதிரி காவேரியோட அன்பு அவளுக்கு முழுசாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அதவே நினச்சிட்டு இருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி வச்சு கண்ணு வாங்காமல் விஜயவே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. கங்கா சொன்ன அந்த விஷயத்தையே காவேரி வந்து நோட் பண்ணி நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பேசாமல் இவரையே வந்துட்டு நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாமா? இவர் செம்ம கெத்தாக இருக்கார், பார்க்குறக்கும் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். அண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் மேலேயே அவ்வளோ அன்போடையும் பாசத்தோடையும் இருந்தவர். கண்டிப்பாக என்னையும் நல்லா பார்த்துக்குவார். ஆமாம், கடவுளோட கணக்கு தான் என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி ஒருத்தரை வந்து சம்மந்தமே இல்லாமல் என் கனவில் வர வச்சார். திடீர்னு பார்த்தா நேரில் அவர் வந்திருக்காரு. இவருக்கு வேறு ஒய்ஃப் இல்லைங்கிறாங்க. இந்த குழந்தை வர என்கிட்ட இவ்வளோ அட்டாச்மெண்ட்டோட பாசமாக நடந்துக்குது. அண்ட் இவங்க இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு நம்ம ஃபேமிலி கூட க்ளோஸ் ஆகிட்டாரு. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரியலையே. ஒரு வேளை இதெல்லாம் கடவுளோட சித்து விளையாட்டா இல்லை அவர் பண்ணுற விளையாட்டான்றது எனக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் முருகர் எனக்கு எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவார் அப்படின்ன மாதிரி காவேரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. உடனே அதை கங்கா நோட் பண்ணிவிட்டு, என்னடி நான் சொன்ன மாதிரி உன்னோட ஸ்டூடெண்ட்டோட அப்பாவை நீ சைட்டடிக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கே. அவரையே வந்து இப்படி லுக் விடுறத பார்த்தாலே தெரியுது உனக்குள்ளேயும் நிறையா சேஞ்சஸ் வந்துருச்சுன்னு அப்படின்ன மாதிரி சொல்ல, அக்கா அதெல்லாம் இல்லைக்கா, நீ சும்மா இருக்கா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு விஜய் வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லுவார். அப்போ தான் கரெக்டாக குமரன் கிட்டே இருந்து கங்காவுக்கு கால் வரும். கங்கா, நான் இப்போவே நைட்டு கிளம்பிடுறேன், நானும் அங்கே வரேன் கங்கா. விஜயை பார்க்காம என்னாலையும் இருக்கவே முடியல. நிவின்கிட்டையும் பேசிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். நான் காலையில் அங்கே ரீச் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். விஜய் அங்கே இருப்பாரா அப்படின்ன மாதிரி கேட்க, ஏங்க நீங்கள் வேறு, காவேரி பக்கத்தில் இருக்கா, அது எப்படிங்க விஜய் நைட் இங்கே தங்குவார்? அவர் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டுருக்காரு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு உடனே ஓடி போய் அவங்க அம்மாட்ட சொல்கிற மாதிரி விஜய்கிட்ட சொல்லுவார். அம்மா, குமரன் மாமா இப்போ கிளம்பிட்டாராம்மா, நாளைக்கு வரேன்ருக்காரு. அவர்னாலையும் இங்கே இருக்கிறதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கவே முடியலையாம்மா. இங்கே வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால் இப்போ கிளம்புனாருன்னா காலையில் வந்துடுவாருமா, அதை சொல்ல சொன்னார் அப்படின்ன மாதிரி விஜய்க்கு காதில் விழுகிற மாதிரி சொல்ல விஜய் தலையாட்டுவார். விஜய்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், குமரன் எல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, குமரன் பிரதர் நிவின் பிரதர்லாம் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்ன மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் சாரதா கிட்டே போய் சொல்லுவாங்க, சரிங்கம்மா நாங்கள் கிளம்புறோம், காலையில் வரோம் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே காவேரி கேட்பாங்க, என்னது காலையில் வரீங்களா? இப்போ தானே நைட்டு கிளம்புறீங்க, காலையில் உடனே வரேன்னு சொல்கிறீங்க அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, காவேரி சும்மா இருடி, இப்படிலாம் பேசாத அப்படின்ன மாதிரி கங்கா வந்து காவேரி கிள்ளுவாங்க. உடனே விஜய் சொல்லுவார், இல்லை மிஸ், காலையில் ஸ்கூலுக்கு போகணும், எப்படினாலும் ஸ்கூலில் அவங்கள மீட் பண்ணுவோம்ல, அதை தான் சொன்னேன் காலையில் வரேன்னு, கவலைப்படாதீங்க, உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்ன மாதிரி சொல்ல, சே சார் நான் அதெல்லாம் மீன் பண்ணி சொல்லலை, நீங்கள் எப்போ வேணுனாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஓ அப்படின்ன மாதிரி கங்கா ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. உடனே காவேரிக்கு வைக்க வந்துடும். ஓகேன்னு சொல்லிட்டு விஜயும் அம்மாவும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரதா, கங்கா, யமுனா எல்லாருமே வந்துட்டு அம்மாவை பற்றியும் விஜய் பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு காவேரிக்கும் வந்துட்டு விஜய் மேலேயும் அம்மு மேலேயும் அவ்வளோ பாசமும் ஒரு ஈர்ப்பும் வந்துடும். எல்லாருமே இந்த அளவுக்கு சொல்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் லைஃப் யாருக்கு கிடைக்கும்? அது ஏனோ தெரியல, அவங்க ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை பற்றி நம்ம விஜய் சார்கிட்ட நாளைக்கு கேட்போம் அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்ருப்பாங்க காவேரி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக விஜய் வீட்டுக்கு போனதுமே அங்கே சித்தப்பா நின்றுட்டுருப்பாரு. வாப்பா வா, பிறந்தநாள் ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா? ஓகே சந்தோஷம், நீ எவ்வளோ நாளைக்கு இதே மாதிரி சந்தோஷமாக இருக்க போகிறேன்றது தெரியல அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன சித்தப்பா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அடுத்தவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அதை பிடிக்கவே பிடிக்காதா? எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும், இல்லை ஏதாவது சொல்லணும், அதுதான் உங்களோட முழு நோக்கமாகவும் எண்ணமாகவும் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ன மாதிரி விஜய் எடுத்தெறிஞ்சு பேச, என்னப்பா சொன்ன?
நான் அடுத்தவன் சந்தோஷத்தை கெடுக்கிறேன்னா அப்படி எத்தனை பேர்த்த சந்தோஷத்தை நான் கெடுத்துட்டேன் அப்படின்ன மாதிரி ரொம்ப வாய் கூட கூட அன்பு பேசிகிட்டு இருக்க கரெக்டாக சித்தி வந்துடுவாங்க. ஏங்க என்னங்க வீட்டு வாசலில் நின்று 2 பேரும் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, விஜய் உள்ளவா என்னாச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் சித்தி, வந்தும் வராதுமா இவர் ஆரம்பிச்சிட்டாரு. காவேரியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன், இனிமேல் எவ்வளோ நாளைக்கு நீ சந்தோஷமாக இருக்கிற, எப்படியெல்லாம் நீ வாழ்ந்துடுறேன்னு பார்த்துறன்ற மாதிரி இவர் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு சித்தின்னு சொல்ல, ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, காவேரி விஷயத்துலையும் விஜய் விஷயத்துலையும் தலையிட வேண்டாம், அது அவங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, அது அவங்களோட வாழ்க்கை, அவங்க என்னமோ முடிவெடுத்துட்டு போட்டோம் அப்படின்ன மாதிரி தானே சொல்லியிருக்கேன், நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி ராதா கேட்க, ஓ இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள். ஆமாம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, பசுபதியோட பையன் வந்து இறங்கிட்டான் காஞ்சிபுரத்துக்கு, இப்போ தான் பார்த்துட்டு வரேன், அவன் என்னவே மிரட்டுறான், நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்துடுறீங்கன்னு பார்க்குறேன், நான் 5 வருஷமாக ஜெயிலில் இருந்ததுக்கு பதிலடி கொடுத்தே தருவேன், அந்த விஜயும் காவேரியும் சேர்ந்து காஞ்சிபுரத்தில் வந்துட்டு ஒளிஞ்சிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்கள பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சவுண்டு விட்றாராதான், இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே விஜய் சொல்லுவார், அது எப்படி சித்தப்பா, இப்போ தான் காவேரியே காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கா, அந்த விஷயமே நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரியும், உடனே அதை தெரிஞ்சவங்க இங்கே வந்துட்டானா, சும்மா ஏதாவது கதை விட்டுட்ருக்காதீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, இங்கே பாரு விஜய், நான் சொல்கிறது எதையுமே நீ சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிற, இப்போ உள்ள ஆரம்பத்துலேருந்து நீ இப்படி தான் பண்ணிகிட்ருக்க, என் பேச்சை பொருட்டுப்படுத்தாமல் இப்படியே பண்ணி தான் சாகிற நிலைமைக்கு போயிட்டு திருப்பி உயிர் பொழைச்சி வந்திருக்கேன், திரும்பி உன் உயிரை காப்பாற்றணும், உன் உயிரையும் மேலே நம்ம அம்மு நல்லா இருக்கணும், அம்முக்கு எந்த விதமான பிரச்சனையும் யாராலையும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு தகப்பனா நீ நினச்சினா நான் சொல்கிறத காது கொடுத்து முதல்ல வாங்கு. ராகவ் தான் என்கிட்ட வந்து பேசினான், அவன் தான் சொன்னான், இங்கே காஞ்சிபுரத்தில் தான் அவன் வீடு எடுத்திருக்கானாமா, இனிமேல் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்துடுறீங்கன்னு பார்க்குறேன்னு என்கிட்டயே சவால் விட்டுட்டு மிரட்டிட்டு வேற போனான்ப்பா, இதுக்கு மேலே உன் விருப்பம் அப்படின்ன மாதிரி சொல்ல, அவனை நான் சும்மாவே விட போகிறதில்ல சித்தப்பா, நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, ஒரு தடவை அவனை விட்டதுனால தானே அவன் திருப்பி முளைச்சி வந்து நிற்கிறான், ஆமாம் அவன் மட்டும்தான் வந்தானா இல்லை அவன் கூட சேர்ந்து அவங்க அப்பனும் வந்தானா அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை விஜய், அவன் மட்டும்தான் வந்தான், அவன் அப்பாவோட கதை என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, அந்த ஆள் எங்கே இருக்கானுங்கிற விஷயமும் தெரியல, உயிரோடு இருக்கானா இல்லை போய் சேர்ந்துட்டானாலும் எனக்கு தெரியல, ஆனால் இவன் கொலவெறியோடு பேசினான் விஜய், இத்தனோண்டு தம்மத்தோண்டு இருந்துட்டு அவன் போடுற பேச்சும் அவன் போடுற ஆட்டமும் என்னாலேயே தாங்க முடியல அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லை சித்தப்பா, என் பொண்டாட்டி இந்த அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கா, அவள் பழைய ஞாபகங்கள்லாம் இழந்துட்டு என் குழந்தை தாய்ப்பாசம் இல்லாமல் நம்ம குடும்பமே ஒரு எந்த விதத்துலேயும் ஒரு நல்லபடியாக வாழ முடியாமல் ஊர் விட்டு ஊர் வந்து பிஸ்னஸ் எல்லாம் தொலைச்சிட்டு நம்ம என்னமோ ஒரு கெதிக்கு போயிட்டோம், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே, அவனை இவ்வளோ நாள் விட்டு வச்சுருந்ததே வந்துட்டு பெருசு, ஏதோ என் குழந்தைக்காக நான் நிம்மதியாக இருக்கணும், இந்த பிரச்சனையே வேண்டான்னு போய் தொலைதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்தேன், திருப்பி வந்து என்னை சீண்டி பார்த்தானா அது அவனுக்கு தான் நட்டம், இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்க மாட்டேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே போயிடுவார். உடனே அன்பு சொல்லுவார் சித்திட்ட, ராதா இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ எனக்கு தெரியல, திரும்பி நம்மளுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறதோ அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு அவங்க 2 பேரும் உள்ளே போயிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக காவேரி எழுந்திரிச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. உடனே கங்கா கேட்பாங்க, என்னடி இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட, என்ன விஷயம்? ஓ உன் ஸ்டூடெண்ட்டோட அப்பாவை பார்க்குறக்கு தான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக போயிட்டுருக்கியா அப்படின்ன மாதிரி கேட்க, அக்கா ஏன்க்கா நீ வேறு சும்மா இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்ல, அடுத்தது பார்த்திங்கன்னா விஜயும் காவேரியும் 2 பேருமே ஸ்கூலுக்கு ரீச் ஆகிறதுக்காக போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா காவேரி முன்னாடியே ரீச் ஆயிடுவாங்க. காவேரியை பார்த்ததுமே ராகவ் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுவான். ராகவ் மெதுவாக காவேரி கிட்ட போய் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பான். காவேரிக்கு வந்து ராகவ் யாருன்னே தெரியாது. ஆனால் காவேரி முறைக்கிறத பார்த்து ராகவன் நினச்சிக்குவான், ஓ இவளுக்கு எல்லா இதுவும் தெரியும் போல இருக்குது, நம்மளையே பார்த்து முறைக்கிறான், இவன் பார்த்து முறைச்சா நான் பயந்துருவனா, இப்போ நான் அவகிட்டே போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ராகவ் கிட்டே போவான். உடனே காவேரிக்கு எதுவுமே தெரியாமல், சார் நீங்கள் யார் சார், உங்களுக்கு என்ன வேணும், ஏன் ரொம்ப நேரமாக என்னவே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, உடனே ராகவுக்கு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுவான். ஓ அந்த அன்பு சொன்ன மாதிரி இவளுக்கு எந்த ஞாபகமே இல்லையா, அவளுக்கு குழந்தை இருக்கிற விஷயத்த கூட அவளை ஞாபகத்தில் இல்லை, விஜய் குழந்தை எல்லாத்தையுமே மறந்துருக்கிறாருன்னு அவர் ஏற்கனவே சொன்னார், அதே மாதிரி தான் இவளும் கேட்குறா அப்படின்ன மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு, ஒன்றும் இல்லை மிஸ், இங்கே என் குழந்தைக்கு அட்மிஷன்
போடுறதுக்காக வந்திருக்கேன், அதுதான் டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, அதுக்கு ஏன் சார் நீங்கள் இங்கே வெளியில் நின்று பார்த்துட்ருக்கீங்க, உள்ளே ஆஃபீஸ் ரூமில் போய் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணுங்கள், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, இங்கெல்லாம் நிற்காதீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு காவேரி உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ராகவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே, நம்ம கொடுத்த இது இன்னுமே விளையாண்டுட்டு தான் இருக்குது போல இருக்குது, நம்ம ஏதோ லாரி விட்டு இடிக்கலாம், ஒரே அடியாக போட்டு தள்ளிடலான்னு பார்த்தா, ஆனால் இப்போ கொடுத்துருக்க அடி தான் பெரிய அடி போல இருக்கே. வாழ்நாள் முழுக்க எந்த ஞாபகமும் இல்லாமல் விஜய் ஒரு பக்கம் தனியாக, காவேரி ஒரு பக்கம் தனியாக, குழந்த ஒரு பக்கம் தனியான்னு பயங்கரமாக வாழ்ந்துட்டுருக்காங்களே. சரி, கொஞ்ச நாளைக்கு இவங்க இப்படியே ட்ராவல் பண்ணட்டும், எப்போ இவளுக்கெல்லாம் சரியாகுதுன்ற நிலமை வருதோ அப்போ நம்ம என்ட்ரி கொடுப்போம். அது வரைக்கும் இவங்க இப்படி இருக்கிறத பார்த்து நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கலாமே அப்படின்ன மாதிரி ராகவ் ஒரு பக்கம் கிரிமினலாக யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் விஜயும் குழந்தையும் வரதை ஓரமாக நின்று பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒருவேளை இவங்கெல்லாம் ஆக்டிங் பண்ணுறாங்களா, இல்லை நிஜமாகவே இந்த காவேரிக்கு எல்லா ஞாபகமும் போயிருச்சான்றது தெரியலையே. இவன் பார்த்தா குழந்தையோட வந்துட்டுருக்கான், அவள் ஒரு பக்கம் இதே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் போய்கிட்டுருக்கா. ஒருவேளை இதெல்லாம் ட்ராமாவாக இருக்குமா, நம்மளுக்கு பயந்துட்டு இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியலையே. இருந்தாலும் அப்படி பயப்படக்கூடிய ஆளெல்லாம் இல்லை இந்த விஜய், ஏதோ இருக்குது, கண்டுபிடிப்போம், நம்ம தான் அதுக்கு தானே இங்கே காஞ்சிபுரத்துக்கே வந்திருக்கோம், இதை விட்டால் நம்மளுக்கு வேறு என்ன வேலை அப்படின்ன மாதிரி ராகவ் ஒரு பக்கம் ஓரமாக நின்று பார்த்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி கிட்டே போய் பேசுவாங்க. என்ன மிஸ், உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா, பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஜாலியாக ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, ஆமாம்மா சார் வந்துட்டேன், நானும் என் டியூட்டியை பார்க்கணும்ல அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே அம்முக்குட்டியும் ஒரு என்ட்ரியை போட்டுட்டு பாய் சொல்லிவிட்டு உள்ளே கிளாஸ்க்கு போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி மட்டுமே நின்றுட்டுருப்பாங்க. இல்லை சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், பட் எப்படி கேட்குறதுன்னு தெரியல, கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்குவீங்களோன்னு தான் யோசனையாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, மிஸ் நம்ம தான் இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டமே, நான் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம், நோ மோர் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, இல்லை சார், உங்கள் ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அப்படியே ஒரு செகண்ட் விஜய் சைலண்ட் ஆயிடுவார். உங்கள் ஒய்ஃப் ஏன் சார் இறந்தாங்க, என்ன ரீசன்னால இறந்தாங்க, அதுவும் எப்போ இறந்தாங்கன்னு சொல்ல முடியுமா, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க, ஆனால் ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சு, அம்முக்கு ஏன் இப்படி ஒரு நிலமைன்றதை தெரிஞ்சுக்கணுன்னு எனக்குமே கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, வேண்டாம் மிஸ், காலையிலே நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், அப்படி பேசினோன்னா இன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு அப்படியே மூட் ஆஃப் ஆயிரும் அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி அதை விடுங்க, உங்களுக்கு ஏதாவது பாஸ்ட் லைஃப் இருந்திருக்கா, அதாவது உங்களுக்கு பாஸ்ட் லவ் லைஃப்பை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்ன மாதிரி கேட்க, அதை வேணால் சொல்கிறேனே அப்படின்ன மாதிரி விஜய் ஸ்டார்ட் பண்ண, சரி சார், உங்களோட ஃபஸ்ட்டு லவ் யார் அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, என்னோடய ஃபஸ்ட்டு லவ் வெண்ணிலா, அது என் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சு பயங்கர பிரச்சனையாகி அதுக்கப்புறம் ஒரு போராட்டமே நடந்துச்சு, அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா கூட எனக்கு சிரிப்பு வருது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரிக்கு பழைய மெமரிஸ் லைட்டாக ரீகால் ஆக ஆரம்பிக்கும். வெண்ணிலா, இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, அந்த வெண்ணிலான்ற பேர்னால என் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ன மாதிரி ஒரு செகண்ட் யோசிக்க, உடனே என்னாச்சு மிஸ் அப்படின்ன மாதிரி விஜய் கேட்பார். இல்லை சார், என் லைஃப்லேயும் வெண்ணிலான்ற ஒரு கேரக்டர் இருந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ன மாதிரி சொல்ல, விஜய் அதை பார்த்துட்டு சிரிப்பார்.